இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக பேசக்கூடியது நம்ம தான் பேச போகிறோம். நம்ம பேசக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 12ஆம் பாவகம், அந்த 12ஆம் பாவத்தோடைய பரம ரகசியம் அப்படிங்கக்கூடிய விஷயந்தான். இது என்ன 12ஆம் பாவம், அதில் என்ன போய் பரம ரகசியம் அப்படின்னா, முதல்ல 12ஆம் பாவம்னா முதல்ல என்னன்னு தெரியணுமல்ல. என்னமோ இவங்க ஐயோ பாவம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அது எத்தனாம் பாவம்னே தெரியல அப்படின்னு. 12னா என்ன அப்படிங்கிறது முதல்ல சொல்லி அந்த பாவத்தோடைய பரம ரகசியம் என்ன அப்படிங்கிறது பேசலாம். பொதுவாக நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் 12ஆம் பாவங்கிறது அயன சயன சுகஸ்தானம் அப்படிம்பாங்க. அப்போ அயன சயன சுகஸ்தானம்னா என்னென்னா, அயனம்னா நம்ம தூங்கக்கூடிய தூக்கம். இந்த தூங்கக்கூடிய தூக்கத்தில் ஒருத்தருக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று படுத்தா நல்லா தூங்கணும், இன்னொன்று அயன சயன தூக்கத்தில் ஒரு தாம்பத்திய உறவுகள் சிறப்பாக இருக்கணும். இந்த ரெண்டே விஷயந்தான். அதுதான் அயன சயன சுகஸ்தானம்ங்கிறது. படுத்த உடனே தூங்கினவன் அவன் உண்மையாலுமே கொடுத்து வச்சவன். சரவணெல்லாம் படுத்தாப்புலனா நாங்கள் எல்லாம் போயிட்டு வர்றப்ப காரில் ஏறுவாப்புல பேசிக்கிட்டு இருக்கிற சரவணா சரவணா அப்படின்னா சார் அப்படின்னு பாப்புல தூங்கிடுவாப்புல 2 நிமிஷத்தில். இது எப்படி தான் இவங்களுக்கெல்லாம் தூக்கம் வருது தெரியல. அப்போ 12ஆம் பாவம் இவங்களுக்கு நல்லா இருக்குது. நம்மள நைட் 2 மணி ஆனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது? 12ஆம் பாவம் வீக்குன்னு தெரியுது. அப்போ 12ஆம் பாவம் என்பது அயன சயன சுகஸ்தானம். 12ஆம் பாவங்கிறது முதலீடு சொத்துக்களை சேர்த்தக்கூடிய ஸ்தானம். 12ஆம் இடங்கிறது முதலீடு சொத்து. அதே மாதிரி 12ஆம் இடம்ங்கிறது வந்து மறைமுக ரகசியங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம். நிறைய 12ஆம் பாவத்தில் இருக்குது. அப்போ நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம அழகாக சிம்பிளாக சொல்லப்போனால் தாம்பத்தியம் மற்றும் நல்ல தூக்கம், இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் நம்ம பேசுவோம். இப்போ இந்த 12ஆம் பாவத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்துக்கு அந்த 12வது ராசி கட்டத்தில் நம்மளுக்கு சுபகிரகங்கள் இருந்துட்டாவே ஓரளவுக்கு நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ரஜினி சொன்ன மாதிரி கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அப்படின்னு என்ன, நல்ல நிம்மதியாக ஒரு தூக்கம், நல்ல ஒரு முதலீடு சொத்துக்களாக இருந்தாலும் தாத்தம் பாட்டம் பூட்டியெல்லாம் இவங்களை சம்பாரிச்சு வச்சுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த அயன சயன தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இதே இந்த 12ஆம் பாவத்தில் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, சனி, ராகு, கேது, செவ்வாய், இந்த கிரகங்கள் எல்லாமே இருந்துட்டால் இவன் தான் 12 மணி ஆனாலும் சரி 2 மணியாக இருந்தாலும் செல்லை நோண்டிக்கிட்டே உட்காந்துருப்பான். இவனுக்கெல்லாம் வந்து தூக்கங்கிறது எங்கே தான் இருக்கும்னே தெரியாது, தூக்கங்கிறதே வராதாட்டிருக்குது. அவனால் தூங்குறதுக்கு முடியாது. அதே மாதிரி இவனுக்கெல்லாம் அந்த தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறதே வந்து ஒரு மரத்தில் இப்படி மேலே பார்த்தா ஒரு தலைவில் ஒரு பழம் ஒன்று தொங்கிட்டு இருக்கும் பாருங்களேன், அந்த பழத்தை பார்க்குற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுதான் அவனுடைய கொடுப்புனை. அவனுக்கு எல்லா ஏக்கங்களுமே இருந்தால் கூட இந்த 12ஆம் பாவத்தில் சனியோ அல்லது வந்து ராகுவோ கேதுவோ செவ்வாயோ இருந்துட்டால் அந்த தாம்பத்திய சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 12ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோமல்ல, அந்த கிரகங்கள் இந்த சூரியனையெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ 12ஆம் பாவத்திலெல்லாம் ஒரு சூரியனெல்லாம் பாவ கிரகங்களே இருந்தால் கூட அந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றுட்டா எப்படியாவது சண்டை போட்டுனாச்சு அவங்களுக்கு ஒரு தாம்பத்திய சுகம் கிடச்சிரும். அதே மாதிரி கொஞ்சம் தூங்குறதுக்கு லேட்டானாலும் மறுக்கப்படுத்து தூங்கிடுவாங்க, ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. இதில் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த 12ஆம் அதிபதி எங்கெங்கே இருந்தால் என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேசுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 1ஆம் இடத்தோடைய அதிபதி உங்கள் லக்கணத்துக்கு எடுத்துக்கங்க. 1ஆம் இடத்தோடைய அதிபதி ஒரு உதாரணத்துக்கு மேச லக்கணம்னு வச்சுக்கோங்க. மேச லக்கணத்துக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து மீனமாக வரும். அப்போ இந்த மேச லக்னாதிபதி அப்படிங்கக்கூடிய செவ்வாய் 12ல் இருந்துட்டா, அப்படி தான் நான் சொல்ல வர்றது, நல்லா புரிஞ்சுக்கங்க. 1ஆம் அதிபதி 12ல் இருந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா லக்னாதிபதி 12ல் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ 2ஆம் அதிபதி 12ல் இருக்கிறாருன்னா உங்கள் லக்கணத்துக்கு 2 கூடையவன் 12ல் இருக்கிறாருன்னு அர்த்தம். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிறது. அப்போ 1ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருந்துட்டாவே முதல்ல அவர்கள் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஏழ்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக தான் இருக்கும். அதாவது
அவங்க தாத்தா காலத்தில் பாட்டங்காலத்தில் எல்லாம் சொல்லுவாங்கள்ல ஒவ்வொருத்தர், இங்கே பாருங்கள் கண்ணு கெட்டின தூரத்துக்கு எல்லாம் நம்ம வயல் தான், இந்த பக்கம் ஃபுல்லாக நம்மளு தான். ஆனால் அப்படியே தான் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க தாத்தன் அதுக்கு மேலே முன்னாடி இருந்த தாத்தனுடைய காலத்தில் இருந்திருக்கும். இப்போ கேட்டால் 5 சென்ட் கூட இருக்காது. இப்போ நான் ஒரு ரீசெண்டாக கள்ளக்குறிச்சி ஏதோ ஒரு ஊருக்கு போயிருந்தேன். யார் சரவணன் கூட வந்திருப்பார்னு நினைக்கிறேன். அந்த பையன் உள்ளே பைபாஸில் உள்ளே நுழைஞ்சோன்னே சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேருங்க, கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் எங்களுக்கு தாங்க சொந்தம் அப்படின்னா. என்னடா 200 ஏக்கர் சொந்தம்? அந்த பையன் வாஸ்து பார்க்குறப்பே வந்து காசு கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கிங்க, பொருளாதார கஷ்டங்கிறானே, இங்கே வந்து 200 ஏக்கருங்கிறானே என்னடா அப்படின்னு கேட்டோன்னே, எல்லாம் எங்கள் தாத்தா வச்சுருந்தாருங்க. எங்கள் தாத்தனுக்கு அப்பனே முதல்ல பாதி விற்றுட்டாப்புல, அவர் விற்றுட்டாப்புல, நான் வந்ததுக்கப்புறம் ஒரு 80 ஏக்கர் விற்றுட்டான் அப்படிங்கிறான். அப்போ என்னன்னா, லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் 12ஆம் இடம்ங்கிறது விரயம், லக்னாதிபதிங்கிறது ஜாதகர். ஜாதகர் விரயத்தை அனுபவிக்கிறார்களே பிறந்திருக்காருன்னு அர்த்தம். இவ்வளோ தான் மேட்ரு. லக்னாதிபதி லக்னம்னா ஜாதகர், 12ஆம் இடம்னா விரயம். அப்போ அந்த லக்ன ஜாதகர் என்பவர் விரயத்தை அனுபவிக்கவே பிறந்திருக்கிறார். அவருடைய கொடுப்புனா அதுதான். இப்போ 2ஆம் இடத்தை வச்சுக்கோங்க. இப்போ 2ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருக்குது. அப்போ 2ஆம் இடம்னா என்ன, 12ஆம் இடம்னா என்னன்னு தெரியணும். இந்த 2ஆம் இடம்ங்கிறது பணம், காசு, பேச்சு, பொருளாதாரம். 12ஆம் இடங்கிறது விரயம், அயன சயன சுகஸ்தானம். இந்த 2ஆம் பாவ அதிபதி, இந்த 2ஆம் இடத்து அதிபதி 12ல் போய் இருக்கிறவன் தான், இல்லை லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி, அந்த கணவன் மனைவி தாம்பத்திய சுகம் நடக்கக்கூடிய நேரத்தில் தான் ஏதாச்சும் ஒரு வார்த்தை பிட்ட போடுவாங்க. அதே பெரிய சண்டையாகி ரணகலமாகி கடைசியில் எந்த ஒரு சம்பவங்களும் இல்லாமல் கடைசியில் கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் குழந்தை பிறப்புக்கு ஒரு மைனஸு. நம்ம இதைத்தான் அவங்களோட ஜாதகத்தோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம அதுக்கு தகுந்தவர்கள் போயிடலாம். இப்போ 2ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்குது அப்படின்னா யாருக்கும் உத்தரவாதம் முதல்ல கொடுக்கக்கூடாது. 2ஆம் இடம்னா பேச்சு, நான் பொறுப்புங்க, நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேங்க, விடுங்க, என்னை நம்பி கொடுங்க அப்படின்ட்டான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த பணத்துக்கு நீ தான், வேறு வழியில் பேச்சு நட்டுக்கும். 2ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால் பேச்சு நட்டுக்கும். அதே மாதிரி வந்து தாம்பத்திய சுக நேரத்தில் தான் ஏதாச்சும் ஒரு நொனன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் பேசி கடைசியில் அதனால் வருத்தப்பட்டு அவங்களுடைய அந்த அந்தரங்க ரகசியம் நடக்காமல் போயிடும். இப்போ 3ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருக்குது. 3ஆம் இடங்கிறது டாக்குமெண்ட்டு, பத்திரப்பதிவு, ரிஜிஸ்ட்ரேஷன், சகோதரன். இந்த 3ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சொத்து பிரச்சனை கண்டிப்பாக வந்தே தீரும். 2ஆம் அதிபதி அதே மாதிரி 12ல் இருந்துட்டாவே 2ஆம் இடம்னா கண்ணாடி கண்டிப்பாக போட்டே தீருவாங்க. இல்லைன்னா கவுண்டமணி மாதிரி தான், அங்கே என்னமோ 2 வீல் லைட் 2 பக்கம் வர்ற மாதிரி தெரியுது, அதுக்குள்ளே போந்து போயிடலாம் அப்படிம்பா. பார்த்தீங்களா, அது மாதிரி 2ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் கண்ணாடி போட்டே தீரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கண் ஆப்ரேஷன் கண்டிப்பாக நடக்கும். எங்கள் ஊரில் ஒரு கிழவு இருக்கிறாப்புல, 95 வயசு, எங்கேருந்து இப்படி உட்காந்துக்கிட்டு வர அந்த கிழவியும் தான் ஒரு கிழவுன்னு, யார் ராமாத்தாளாட் இருக்குது அப்படிங்க, அவன் போவே அங்கே கரெக்டாக கூர்மையாக சொல்லும். ஆனால் கண் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேலை செய்யும். அப்போ அவங்களுக்கு எல்லாம் 2ஆம் பாவத்து அதிபதி 12ல் இல்லாமல் நல்ல இடத்துல ஜம்முன்னு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அதே 3ஆம் இடத்து அதிபதி 12ல் இருந்துட்டாவே பகைவரால் தொல்லை நிச்சயமாக இருக்கும். சகோதரனுக்கும் சொத்துக்கும் இது இந்த பங்கை நான் வச்சுக்கிறேன், இந்த பங்கை நீ வச்சுக்க, இல்லை நான் தான் இதை வச்சுக்குவேன், பின்னாடி உனக்கு முன்னாடி எனக்கும், அவங்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடு, அதனால் பகைமை வர்றதுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ 4ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்குது. அப்போ 4ஆம் இடம்னா என்ன, சொத்து, சுகம், கல்வி, தாயார். இந்த 4ஆம் இடத்து அதிபதி 12ல் இருந்துட்டா ஒருத்தர் கல்யாணத்துக்கு ஒரு ஆணுடைய ஜாதகத்தை வச்சுக்கோங்க, 4ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்குது. 4ஆம் இடத்து அதிபதி 12லேயே இருக்கக்கூடாது. இவங்க அம்மா வந்து இந்த பையனோட அம்மா எந்த பொண்ணை போய் பார்த்தாலுமே உடனே இந்த பொண்ணு வேணாண்டா, இந்த பொண்ணு வேணாண்டா, இது சொத்தா இப்படியே சொல்லி அவனுக்கு 37 வயசு ஆகி போயிடும். அதுக்கப்புறம் அதுவே அவனுக்கு பழகி போயிடும், வேறு வழியே இல்லை, அவன் லைஃப் அவ்வளோதான். அப்போ 4ஆம் இடத்து அதிபதி 12ல் இருந்தால் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவனுக்கு வந்து அந்த அயன சயன சுகம் கிடைக்கிறதுல அவங்க தான் ஒரு முற்றுப்புள்ளியாக ஒரு பிரச்சனையாக இருக்கும். இப்போ இந்த 4ஆம் இடத்து அதிபதி 12ல் இருந்துட்டா, 4ஆம் இடம்னா வீடு, 12ஆம் இடம்னா விரயம்.
4ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் நிறைய இடம் வாங்குவாங்க, விற்றுக்கிட்டே இருப்பாங்க. முதலீடு சொத்துன்னு ஒன்று உருவாக்கவே முடியாது. அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதி 12 இருந்தால் கல்வியில் தடை வந்தே தீரும். படிக்கிற வயசில் இது 4 கூடையவன் 12 இருந்து தசாபுத்திக்கு இது நடத்தினா கண்டிப்பாக படிப்பில் தடையை அவன் சந்திச்சே ஆகணும். வாகன சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விரயங்களை கொடுத்தே தீரும். இப்போ 5ஆம் இடத்து அதிபதி 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 5ஆம் இடத்து அதிபதி 12 இருக்கிறவன் கம்முன்னு இந்த காதல் கத்திரிக்காய் அந்த மாதிரி விஷயத்துக்கே போகக்கூடாது. போனான்னா கல்லடி பட்டி தான் வரப்போகிறான். ஏன்னா 5ஆம் இடம்னா காதல், 12ஆம் இடங்கிறது விரயம். அப்போ காதல் விரயமாகி போயிடும். அப்போ காதல் விரயமாக போகுதுன்னு என்ன, காதல் கசக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்து அதிபதி 12 இருந்துட்டால் குழந்தையோடைய கரு தங்காது. ஏன்னா 12ஆம் இடங்கிறது விரயம் இல்லை, 5க்கு 8 வரும். அது இல்லாமல் 5க்கு 12னாவே அது வந்து குழந்தை முதல் அபார்ஷன் உருவாகி அது கொஞ்சம் களைஞ்சு 2வது குழந்தை தான் பிறக்கும். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர்த்தோட ஜாதகத்தில் தான் இருக்குது, ஆனால் பாவமாக இருக்கும், பொக்குன்னு இருக்கும், நம்மளுக்கே சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். 5ஆம் இடத்து அதிபதி 12 இருந்தால் பையனுக்கு அப்பா கொல்லி வைக்கக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் கொடுத்துரும். அப்பாவுக்கு முன்னாடி பசங்க போகிறாங்க மாதிரி பார்க்குறோம்ல, அது மாதிரிலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சொல்கிறதுக்கே எனக்கே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி 6ஆம் இடத்து அதிபதி 12 இருக்கிறது சிறப்பானா ரொம்ப சிறப்பு. எப்பயுமே கெட்டவனோட சேர்ந்துட்டாலே அது வந்து ஒரு விதத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும். 2 திருடன் ஒன்று சேர்ந்தால், எங்கள் ஊரில் இந்த வீட்டில் பண்ணைக்காரர் வீட்டில் நிறைய பவுன் இருக்குது வச்சுருப்பாங்க. எங்கள் ஊரில் இவர் ராமசாமி கவுண்டர் வீட்டில் நிறைய இருக்குது. இவன் 2 பேரும் பேசினா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். என்ன, அவங்களுடைய தொழிலுக்கு நல்லாயிருக்கும். அப்போ 6ஆம் இடத்து அதிபதி 12 இருந்தாவே எதிரிகளை வீழ்த்தி ஜெயிச்சிடலாம். யாரோடைய ஜாதகத்தில் 6ஆம் இடத்து அதிபதி 12 இருந்தால் நீங்கள் எவ்வளோ பெரிய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்காக இருந்தாலும் சரி, அதனுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி, அந்த எதிரிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலையில் கொடுத்தாகும். 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வம்பு, வழக்கு, அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பிரச்சனை. 6ஆம் இடத்து அதிபதி 12 இருந்தால் கடனை வாங்கி அடைச்சிக்கிட்டே இருப்பான், கடனை நிறுத்தவே மாட்டேன். இப்படிப்பட்ட ஆளுகளை 6ஆம் இடத்து அதிபதி 12 இருந்தால் கடனை வாங்குவான், கடனை கட்டுவான், கடனை வாங்குவான், கடனை கட்டுவான். இப்படி தான் அவனுக்கு ஒரு ராஜ யோகம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த 6ஆம் இடத்து அதிபதி 12 இருந்தால் ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு கடனை வாங்கி தொழில் செய்யணும், அதை கட்டிடுவாங்க. மறுக்க ஒரு கடனை வாங்குவாங்க, கட்டிடுவாங்க. இப்படி 6ஆம் இடத்து அதிபதி 12 இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக எதிரிகளை வெல்லக்கூடிய சூழ்நிலைகளையும் வேலையில் வந்து அடுத்தடுத்த பரிணாமத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்துரும். இப்போ 7ஆம் இடத்து அதிபதி 12 இருக்குது. இப்போ 7ஆம் இடங்கிறது என்ன, திருமண வாழ்க்கை. 7ஆம் இடங்கிறது கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில். அப்போ 7ஆம் இடத்து அதிபதி 12 இருந்தால் இந்த கூட்டு சேர்ந்து தொழில் செய்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அப்போ கவனமாக இருக்கணும்னா என்ன, எல்லா ரெக்கார்டு பூரா சைன் அத்தாரிட்டி எல்லாம் இவன் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இல்லை நான் 19 ஆள் தான், அதுக்கு முன்னாடி மேலே ஒரு ஆள் இருக்கார், அவர் ஒரு ஆள் இருக்காருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூட்டாளி வந்து ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகளை நிச்சயமாக கொடுத்தே தீரும். 7ஆம் இடத்து அதிபதி 12 இருந்தால் கூட்டு தொழில் சிறக்காது, கூட்டாளியினால் ஏமாற்றங்கள் அடைந்தே தீரும். இது 7ஆம் இடங்கிறது திருமண வாழ்க்கை. 7ஆம் இடத்து அதிபதி 12 இருந்தால் கணவன், அது பொண்ணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஆணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, குறைஞ்சது 12ஆம் இடம்னா என்ன, தூரம், லக்னம்னா பக்கம். அப்போ மாப்பிள்ளை வந்து தூரத்தில் பார்க்கணும், குறைஞ்சது இல்லை வெளியூரில் பார்க்கணும், இல்லைன்னா வெளி மாநிலத்தில் பார்க்கணும், இல்லை உள்ளூர்லேயே பார்த்தாலும் அவர் செய்யக்கூடிய தொழில் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கணும். 7ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் கணவனோ மனைவியோ தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அவர் உள்ளூர்லேயே இருந்தால் கூட அவர் தொழில் ரீதியாக ஒரு 200-300 கிலோமீட்டருக்கு தூரமாக இருந்தால் அவங்களுக்குள்ளே எந்த பாதிப்புகளும் வராது. 8ஆம் இடத்து அதிபதி 12 இருந்தால் நல்லதா கெட்டதா, ரொம்ப 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 நல்லது. ஏன்னா 8ஆம் இடத்து அதிபதி 12 இருந்தால் மிக மிக நல்ல விஷயம். ஏன்னா 8ம் கெட்டது, 12ம் கெட்டது. அப்போ 8ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் அதுதான் விபரீத ராஜயோகத்தை ஒருத்தனுக்கு கொடுக்குது. கரூரில் வந்து செத்தான், போட்டார் அக்கௌண்ட், அவர் ஒரு 20 லட்சத்தை அடிச்சு விட்டார்ல சர்ன்னு விஜய், அதுதான் குருட்டு அதிர்ஷ்டங்கிறது. 20 லட்சம் ஒரு பெயிண்ட்ரு, சாதாரண ஒரு பெயிண்ட்ரு செத்து போயிட்டான். அவன் வாரத்தில் 7 நாள் 3 நாள் வேலைக்கு போவான், 3 நாளில் 2 நாள் தண்ணி போடுவானாம்மா. படித்தது தான் சொல்கிறேன், நம்ம யாரையும் குறை சொல்லலை.
அவங்க சம்சாரம் இது மாதிரி அவங்க சொந்த பந்தத்தில் அவ இருந்ததுக்கு போயிருந்ததே பரவாயில்லப்பா 20 ரூபா சம்பாரிச்சு கொடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்களா. அதையும் சொல்கிறாங்க, அவங்க சொந்தத்தில் இருக்கிற ஆளுகளே சொல்கிறாங்க. அப்போ இதுதான் என்னென்னா விபரீத ராஜயோகம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க, அண்ணனுக்கு குழந்தையே இல்லாமல் இருக்கும். திடீர்னு பார்த்தா அவனுக்கு சொத்து உருப்பட்டிருக்கு, மச்சன பையனுக்கு எழுதி வச்சுருவாங்க, இல்லைன்னா தன்னோட தம்பி பையனுக்கு திடீர்னு எழுதி வச்சுருப்பாங்க. 10 ஏக்கர் காடு வந்துடும். அவனை கையில் பிடிக்க முடியுமா? அதான் 8ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல. இல்லைன்னா ஏதோ திடீர்னு ஒரு இன்சூரன்ஸ் பணம், இல்லைன்னா குழியை தோண்டுனா ஏதோ ஒன்று தங்க கட்டி ஏதோ ஒன்று கிடச்சிரும். அதில் நம்மளுக்கெல்லாம் கிடைக்காது. இன்றைக்கி தங்க இல்லை, கிடைச்சாலும் சொல்ல போகிறதில்ல. அப்போ 8ஆம் இடத்து அதிபதி 12 இருக்குதுன்னா விபரீத ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ 9ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருக்குது. 9ஆம் இடங்கிறது முன்னோர்கள், 9ஆம் இடம்னா தந்தை, 9ஆம் இடம்னா குலதெய்வம். குலதெய்வத்தோடைய அனுகிரகம் அவனுக்கு கொஞ்சம் கம்மி தாங்க. 9ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் குலதெய்வத்தோட அனுகிரகம் கம்மி. குலதெய்வத்தை கெட்டியே போய் பிடிச்சிக்கணும் அவன். அதே மாதிரி தகப்பனுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வந்தே தீரும். 9ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருக்குது. வெளியூர் வெளிநாடு வெளி வாழ்க்கை இதெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வேணுமா வரலாம். நான் அங்கேயே போய் பிஸ்னஸ் பண்ணி ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணி நான் ஜெயிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலம் ஒரு தோல்விகளை கொடுத்தே தீரும். 9ஆம் இடத்து அதிபதி 12 இருந்தால் பூர்வீக சொத்தில் வீடு கட்டி இருக்கக்கூடாது. அப்படி வீடு கட்டி இருந்தால் அதன் மூலம் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் அவருக்கு சிறப்பாக இருக்காது. இப்போ 10ஆம் இடம் ஒருவருடைய தொழில், மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து. 10ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக தொழில் 2 தொழில்களை செய்வாங்க. ஏன் 2 தொழில்கிறோம்? 10ஆம் இடம் 10ஆம் இடத்தை வளர்க்கக்கூடிய பாவம். எங்களுடைய கேபி சார ஜோதிடத்தில் ஒரு பாவம் தன்னுடைய 3ஆம் பாவத்தை வளர்த்தே தீரும். இதுதான் விதி. அப்போ 10ஆம் பாவம் முதல் தொழில் அப்படின்னா பொதுவாக 10ஆம் பாவத்தை அடுத்த பாவம் வளர்க்கும். 10, 11, 12. அப்போ 2 தொழில்கள் அமையும். அப்போ 2வது தொழில் மூலம் அந்த ஜாதகர் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைவார். யாருடைய ஜாதகத்தில் 10ஆம் பாவத்து அதிபதி 12 இருந்தால் தொழிலில் 2வது தொழிலில் மிகப்பெரிய ஏறுமுகமான வாழ்க்கை, அதன் மூலம் பொருளாதார முன்னேற்றம் அடைந்தே தீர்வார்கள். இது சத்தியமான உண்மை. 10ஆம் இடத்து முதல் தொழில் அதான் அவனுக்கு 10ஆம் இடத்து 12 இருக்குதுனாவே முதல் தொழிலில் நல்ல கண்ணும் கருத்துமாக செஞ்சால் கூட அதில் ஓரளவுக்கு லாபத்தை அடைஞ்சாலுமே இறுதியில் ஒரு தோல்வி பயத்தை காட்டி அவன் 2வது தொழிலில் வெற்றி அடைவான். இதுதான் அது 10ஆம் பாவத்துடைய ஒரு விஷயம். அரசியல்லையும் அதே மாதிரி தான். முதல் டைமெல்லாம் தோற்றுருவான், 2வது டைம் தான் அந்த அரசியல் ரீதியான போய் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அடுத்த பரிணாமத்துக்கு போக முடியாது. இதே 11ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருக்குது. இவங்கெல்லாம் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு போகிறது, பங்கு சந்தைக்கு போகிறது, ஏழை சீட்டு நடத்துறது, இது மாதிரி விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும். 11ஆம் இடத்து 12ஆம் இடத்துல இருந்தால் 3வது சீட்டை எடுத்துருங்க. அதுக்கு மேலே விட்டுறாதீங்க. கடைசி வரைக்கும் வரும்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. கண்டிப்பாக அவன் உங்களுக்கு ஒரு நாணயமாக இருந்தால் ஆளாக கொடுத்துருவான். கொஞ்சம் சுமாரான ஆளெல்லாம் சீட்டு போட்டுருக்கிறாள் நம்பி போட்டோம்னா அவன் 4 சீட்டு வரைக்கும் நல்லா நடக்கும், 5வது சீட்டு வரைக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் போகாது. ஆனால் கண்ணியமாக நடக்கிறவங்க எப்படியாச்சும் கொடுத்துருவாங்க. ஆனால் 11ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் இந்த சல்லாச ஆசைகளுக்கு போகக்கூடாது. சிம்பிளாக சொல்ல போனால் இவங்க தான் நாய் வாய் வைக்கிற மாதிரி இங்கே அங்கே அங்கே அங்கேன்னு இப்படி வச்சு கடைசியில் தன்னுடைய பேர் டேமேஜ் அப்படிங்கிறாங்கல்ல. அது 11ஆம் இடங்கிறது அபிலாசை. 12ஆம் இடங்கிறது சுகம். அபிலாசை சுகம் அதிகம் நிறைந்தவர்கள் யாருன்னா 11ஆம் பாவத்து அதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பவர்கள். ஆனால் அதன் மூலம் அசிங்கம் அவமானவர்களை அவர் அடைந்தே தீர்வார்கள். இப்போ 12ஆம் இடத்து அதிபதி 12 இருந்தால் அது மிகப்பெரிய உண்மையாலுமே ஒரு ராஜயோகம் தான். அதுவும் நல்ல இடம் தான். 12ஆம் இடத்து அதிபதி 12லேயே இருந்தால் அவங்க தாத்தன் பாட்டன் தாத்தன் ஒரு 10 ஏக்கர் சம்பாரிச்சுட்டு போவாப்புல, அவங்க அப்பா ஒரு 5 ஏக்கர் சம்பாதிப்பார். இந்த ஆள் மறுக்கு இன்னொரு 4 ஏக்கர் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பிடிங்கி ஒரு 30 ஏக்கர் 40 ஏக்கர் சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு யோகம். அப்போ 12 பாவத்துடைய பரம ரகசியத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த 10ஆம் இடத்து அதிபதி எங்கெங்கே இந்த 12ஆம் இடத்து அதிபதியில் லக்னத்திலிருந்து லக்னாதிபதி 12 இருந்தால் என்ன, 2ஆம் இடத்து அதிபதி 12 இருந்தால் என்ன அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதன் மூலம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 12ஆம் இடங்கிறது தான் காலச்சக்கரத்தினுடைய நிறைவு இடம், லக்னங்கிறது முதல் இடம். அப்போ முதல் இடத்தையும் கடைசி இடத்தையும் பார்த்தோம்னா இடையில் இருக்கக்கூடிய இடங்களையெல்லாம் நம்ம சரியான முறையில் அமைப்பு கொடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி 12 இருக்குது. 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம், 12ஆம் இடம்னா படுக்கையறை ஸ்தானம். சிரிப்பாக இருக்கும், ஆனால் சிரிக்கக்கூடாது நான் சொல்கிறத வச்சு. 10ஆம் இடத்துல
10ஆம் இடத்து அதிபதி யாருடைய ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல இருந்தாலும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு பாயையும் ஒரு தலைவாணியும் வாங்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி 12 இருந்தால் 12ஆம் இடங்கிறது பாய் தலைவாணி தானே. அதை நீங்கள் வச்சிங்கனாவே நீங்கள் படுக்க வேணாம், அதை வச்சிங்கனாலே உங்களுக்கு அதன் மூலம் ஒரு பொருளாதாரம் முன்னேற்றங்கள் அடைந்தே தீரும். அப்படிங்க ஐயா, இது உண்மையான விஷயம் தாங்க ஐயா. நான் 10ஆம் இடத்து அதிபதி 12 இருந்தாவே தூக்கம் சம்மந்தப்பட்ட பொருள்களை அங்கே வச்சுருந்தாங்கன்னா யோகமாக இருக்கும். ஆஃபீஸுக்கு பின்னாடி ஒரு தலைவாணியும் ஒரு போர்வை இல்லைன்னா ஒரு பாய் வாங்கி சைடில் சொருகிடுங்க. நல்ல யோகத்தை கண்டிப்பாக கொடுத்தே தரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொழில் செய்கிற இடத்துல அவங்க தங்குறதுக்குன்ட்டு ஒரு ரூமை தனியாக பின்னாடி ஒரு கட்டில் மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க. நிறைய பேர்த்து பெரிய பெரிய ஆளுகள்லாம் பார்த்துருக்கேன் நான். அப்போ ஆனால் வாங்கினேன் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் 12ஆம் பாவத்துடைய பரம ரகசியம் அப்படின்னா இதுதான். இந்த பரம ரகசியத்தை நீங்கள் எல்லாருமே கையாண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தாம்பத்திய சுகமாக இருக்கட்டும், பொருளாதார முன்னேற்றங்களாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்புடன் இருக்கும் அப்படிங்கிறது கூறி ஒரு அழகான அடுத்த தருணத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் அடுத்த தருணத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.